ஏபிஜே சார் வாழ்க்கை வரலாற்றை படிச்சு புல்லரிச்ச ஒரு சம்பவம். அவரு பறவைய பாக்குறாரு சின்ன வயதுல, தான் ஒரு ஏர் பைலட் ஆகணும்னு முடிவு பண்றாங்க, ஒரு விமானி ஆகணும்னு முயற்சி பண்றாரு. அதற்காக கடுமையான பயிற்சி பண்றாரு. இன்டர்வியூ போய் அட்டன் பண்றாங்க. 8 பேர் அந்த இன்டர்வியூல பங்கேற்கிறாங்க. அதுல 7 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க சார். ஏபிஜே சார் மட்டும் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னு கேட்டப்ப, உங்களுக்கு பர்சனாலிட்டி இல்லை நாங்களாங்க. பர்சனாலிட்டி இல்லைன்னு அவர் ரிஜெக்ட் பண்றாங்க. துவண்டு போறாரு, வருத்தப்படுறாரு. ஆனா தளர்ந்து இல்லங்க, மீண்டும் 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 தன்னுடைய தகுதியை வளர்த்துக் கொள்கிறார். எந்த விமானியாக ஆக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதோ, எந்த விமானிகளால் அவர் நிராகரிக்கப்பட்டாரோ, அத்தனை விமானிகளும் வணக்கம் சொல்லக்கூடிய நிலையில், அத்தனை விமானிகளும் விமானத்தின் மூலமாக வட்டமிட்டு அவருக்கு வணக்கம் சொல்லக்கூடிய நிலையில், இந்திய நாட்டினுடைய முப்படைகளின் தலைவனாக, குடியரசுத் தலைவராக உயர்ந்து நின்று தன்னம்பிக்கையின் அடையாளமாக இருந்தார் ஏபிஜே சார். இயன்ற வரை செய்வது முயற்சி அல்ல, இறுதி வரை செய்வதுதான் முயற்சி.